ஒரு நாள் ரெட் கேண்டில், ஒரு நாள் கிரீன் கலர் கேண்டில். என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பேங்க் நிஃப்டி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ரெட் கலர் கேண்டில், இன்னொரு நாள் கிரீன் கலர் கேண்டில் 4 நாளாக சைடு வேஸ்லேயே போயிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கிரீன்ல முடிஞ்சிருக்கு. ஆனால் பட் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கடந்த லாஸ்ட் 4 டேஸை விட பாசிட்டிவ்ல சூப்பராக முடிஞ்சிருக்கான். க்ளோஸ் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த 4 நாளை விட மேலே வச்சிருக்கான். டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் டாட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரி இன்ச் பை இன்ச் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை கம்மிங் தஞ்சாவூர் அண்டு சென்னை இந்த 2 லொக்கேஷன்லையும் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 7th தஞ்சாவூர்லையும், செப்டம்பர் 14th வந்து சென்னையிலையும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ், அதாவது கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி முடிஞ்சிருக்கான். இது சைடுவேஸ் தாங்க, சரிங்களா? ரேலி ஆயிடுச்சுலாம் நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு கிரீன். ஆனால் பட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கடந்த 3 நாட்கள் இருந்த லெவலை விட இன்னைக்கு எங்கே போயிருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேலே போய் முடிஞ்சிருக்கான். இட்ஸ் அ பாசிட்டிவ் நோட். அது மட்டும் இல்லை, வால்யூம் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் இன்னைக்கு நிறையா இருக்குது. ப்ரீவியஸ் டேஸை விட இன்னைக்கு வால்யூம் கொஞ்சம் நிறையா இருக்குது, சரிங்களா? ப்ளஸ் இப்போ இனிமேட்டு பேங்க் நிஃப்டியில் மேலே போவானா கீழே போவானான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திரும்பவும் சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் மேலே போகணும் அப்படின்னா எந்த ரேஞ்சை உடச்சா போவான்றதையும் சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டி இனிமேட்டு மேலே போகணும் அப்படின்னா இந்த 54,100, சரிங்களா? 100 to 130, 54,130க்கு மேலே போனால் மட்டும்தான் ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குங்க. அந்த ரேலி எது வரைக்கும் போகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த லெவல் உடச்சிட்டா கண்டிப்பாக 54,630 to 50 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ், அதாவது 54,130லேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, சரிங்களா? எப்போ 130 உடைத்தால். அதுவே கீழே விழுவணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 53,560 கட் பண்ணால் மட்டும் தான் கீழே விழுவான். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ், சரிங்களா? இதை பேஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங் பிளானை நீங்கள் நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, see you tomorrow.